Audio Jungle. Audio Jungle. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். மீண்டும் இந்த காட் கிட்ஸ் வலையொலி வாயிலாக உங்களை சந்திப்பதில் தேவன் கொடுத்த இந்த நல்ல தருணத்திற்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில் நாம் ஜெபத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஜெபம் என்பது தேவனுக்கும் மனிதருக்குமான ஒரு அற்புதமான ஒரு உரையாடல் உறவு. இது ஆதி காலத்திலேருந்து, ஆதாம் நாட்களிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் இந்த ஜெபத்திற்கும் தேவனுக்குமான ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. ஜெபம் இல்லாத கிறிஸ்தவன் ஜீவன் இல்லாத மனிதன் போல. பெரும்பாலும் இன்றைக்கி இருக்க பெந்தகோஸ்தே திருச்சபை, நானும் பெந்தகோஸ்தக்காரனாக இருந்தவன் தான், திருச்சபையார்கள் எப்படி ஜெபிக்கிறார்கள், மோஸ்ட்லி நிறைய இடங்களில் ஜெபிக்கிற ஜெபத்தை ஒரு மாதிரியை நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல சொல்கிறாரு, நீங்கள் ஜெபம் பண்ணும்போது மாயக்காரர்களைப் போல இருக்க வேண்டாம், அதாவது வெளிவேடக்காரர்களைப் போல நீங்கள் இருக்க வேண்டாம் அப்படின்னு ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு குவாலிஃபிகேஷனை, ஒரு மாடலை காட்டுறார் இல்லையா? மத்தேயு 6ஆம் அதிகாரத்தை நம்ம வாசிக்கிறோம். நீங்கள் ஜெபம் பண்ணும்போது மாயக்காரர்களைப் போல இருக்க வேண்டாம், வீண் வார்த்தைகளை அழப்ப வேண்டாம், நீங்கள் வசனிப்பினால் அஞ்ஞானிகளைப் போல அதிக வசனிப்பினால் நீங்கள் ஜெபிக்க வேண்டாம், நீ ஜெபம் பண்ணும்போது மனுஷர்கள் காணும்படி ஜெபிக்காதே, நீ அந்தரங்கத்திலே உன் அறை வீட்டை பூட்டிக் கொண்டு ஜெபம் பண்ணி. இப்படி ஜெபத்தை குறித்ததான ஒரு குவாலிட்டி ஆண்டவர் நம்மளுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறார் இல்லையா? இப்போ நாம் ஜெபிக்கும் போது எப்படி ஜெபிக்கிறோம்? நிறைய பேர் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது எப்படி ஜெபிக்கிறாங்க அப்படின்னா, ஆண்டவரே சோத்திரப்பா, இல்லையா ஆண்டவரே, அப்பா அப்பா இன்றைக்கி நாங்கள் இன்றைக்கி சபையை திறந்துருக்கோம்ப்பா, அப்பா 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 எங்களோட அப்பா. இந்த 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 பதட்டம் தான் இன்றைக்கி கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஜெபம் என்று கருதப்படுகிறது. இது தவறு என்று நான் சொல்லலை. இதை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, நிதானம் இல்லாத ஒரு ஜெபம் என்று பார்க்கிறேன். நிதானம் என்பது ரொம்ப அவசியமான ஒன்று இல்லை. இப்போ நான் தகப்பனாக இருக்கேன், எனக்கு பையன் ஒருத்தர் இருக்கான். என் பையன் என்கிட்ட என்ன கேட்குறான் அப்படின்னா, அப்பா இன்றைக்கு காலையில் நான் பள்ளிக்கு கிளம்பும்போது எனக்கு பேனா 2 பென்சில் 2 எனக்கு தேவைப்படுது, எனக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்குறான். இப்போ இந்த வார்த்தையை அவன் டிசைட் பண்ணிட்டான், இதை தான் நான் அப்பாட்ட கேட்க போகிறேன் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டான். இப்போ அவன் எப்படி கேட்கணும் அப்படின்னா, இந்த நான் சொன்ன மாதிரி, அப்பா இந்த பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பிட்டு இருக்கப்பா, எனக்கு 2 பேனா 2 பென்சில் கொடுங்கப்பா, இதுதான் கண்டென்ட், இதுதான் அவன் பேசக்கூடிய விஷயம். இப்போ அதுக்காக வரும்போது அவன் சொல்கிற 2 வார்த்தையை நான் சரியாக புரிஞ்சுக்கிட்டு, ஓகே அவனுக்கு நான் பென்சில் பேனா வாங்கி கொடுக்குறேன். இப்போ அவனை அப்பா 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 எனக்குப்பா, அப்பா அப்பா எனக்கு 2 பேனா 2 பென்சில். இது 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 என்னென்னா எக்ஸ்ட்ரார்டினரியாக நம்ம என்ன சொல்கிறோன்னா பதட்டத்தில் இருக்கிறோம். அப்போ ஒன்றுமே புரியலை, நிறுத்துடா, முதல்ல என்ன சொல்ல வருது என்கிட்ட தெளிவாக சொல்லு. நான் தகப்பனாக இருக்கிறனால அப்படி தான் என் பையனை சொல்லுவேன், முதல்ல நிறுத்து, நிதானமாக பேசு, என்ன பிரச்சனை அப்படின்னு நான் கேட்பேன் இல்லையா? ஸோ இதே தான் தேவனுக்கு நான் போகும்போது அவரை துதிக்கலாம். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம்ப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா, துதிக்கிறதுல எந்த விதமான தவறுமே கிடையாது. ஆனால் ஜெபம் என்பது நாம் தேவனிடத்தில் வைக்கக்கூடிய ஒரு விண்ணப்பமாக இருக்கிறது, எப்படி ஒரு கோரிக்கையாக இருக்கிறது, அல்லது ஒரு வேண்டுகோளாக இருக்கிறது. இந்த வேண்டுகோளை நாம் தேவனிடத்தில் ஒரு கருத்தோட, ஒரு கருவோடு கொண்டு போகலாம். எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷனாக இருந்தும் அவன் கருத்தாய் ஜெபம் பண்ணினதுனால தேவன் 3 வருடம் 6 மாதம் வானத்தின மழை வராமல் அடைத்து போட்டார். அவன் மீண்டும் கருத்தாய் ஜெபித்ததுனாலே மலையை தேவன் கட்டளையிட்டார். எளியா நம்மை போல பாடுள்ள மனிதன் தான் அவன் கருத்தாய் ஜெபிக்கிறவனாக இருந்தான் அப்படின்னு போட்டிருக்கு பைபிள். அப்போ நம்ம கருத்தாய் ஜெபிக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருக்கணும், கருத்தோடும் ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். இப்போ நம்ம தேவனுடைய சமூகத்தில் வர்றோம், நம்ம முதல்ல நம்முடைய இருதயத்தை தேவனுடைய சமூகத்தில் வச்சு நான் ஜெபிக்கிற ஜெபத்தை தேவன் கேட்பாரா என்ற ஒரு நிலை நமக்கு முதல்ல இருக்குது. இப்போ நான் பொழுதெல்லாம் எப்படி வேணாலும் சுற்றிட்டு இருந்துட்டு நைட்டு நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னா என் ஜெபத்தில் நேர்மை இருக்குதா அப்படிங்கிறத நம்ம ஆய்வு பண்ண வேண்டிய அவசியமாக இருக்குது. இப்போ பைபிளில் ஒரு வசனம் இருக்குது, நான் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தால் தேவன் எனக்கு செவி கொடார் என்ற வசனம். இப்போ நம்ம சிந்தனை எப்படி இருக்கிறது, நம்ம ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சிந்தனை எப்படி இருக்குது, தேவோட சமூகத்தில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி ஜெபிக்கிறோம், இதை முதல்ல நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. அப்போ நம்ம வாயினால் தேவனை துதிக்கிறதையோ இல்லை வாயினால் தேவனை ஜெபிக்கிறதையோ தேவனை அக்செப்ட் பண்ணுறதே கிடையாது. இங்கிருந்து தேவனை என்றைக்கு நாம் ஜெபிக்க பழகிறோமோ அந்த துதிக்கும் ஜெபத்துக்கு தான் தேவனிடத்தில் வேலிட்டி உண்டு, அதுக்கு தான் தேவனிடத்துலேருந்து பதிலும் கிடைக்கும். இப்போ எப்படி அன்னாள் பார்த்திங்கன்னா அவள் போய் ஆலயத்தில் ஜெபிக்கிறா, ஏலியோட பார்வையில் அவள் ஏதோ மதுபானம் குடிச்சிட்டு உளறான்னு நினைக்கிறான். மனுஷங்க பார்வை இப்படி தான் இருக்கும். இல்லை நல்ல வசனிப்போடு அவள் ஜெபம் பண்ணியிருந்தா
ஏலி பார்த்துக்கிட்டு இருக்காரே, ஏலி பார்க்கும்போது நம்ம நல்லா வேத வார்த்தைகளை நிறைய சொல்லி ஜெபம் பண்ணணும் அப்படின்னு ஏலியோட பார்வைக்காக அவர் நீண்ட ஜெபம் பண்ணியிருந்தா அந்த ஜெபம் கர்த்தர்கிட்ட போயிருக்குமான்னு தெரியாது உண்மையில். அப்போ ஏலி பாராட்டியிருப்பார், வெரி குட்மா, சூப்பர்மா, அப்படி தான் ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பார் தவிர, ஆனால் இருதயத்தில் என்ன இருந்துச்சுன்னு ஏலிக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. ஆனால் இங்கே அவளோட வாயின் வார்த்தைகளை ஏலினால் கவனிக்க முடியல, ஆனால் இருதயம் தேவனுக்கு நேராக கனெக்டிங்கில் இருந்துச்சு. அருமையான ப்ரேயர் பண்ணால் அண்ணாள். இப்போ ஏலிக்கு அது புரியலை, பட் ஆனால் தேவனுக்கு அது புரிஞ்சிருச்சு. தேவனுக்கு புரிஞ்சு அண்ணாளோட ஜெபத்தை தேவன் கேட்டார். நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எப்படி ஜெபிக்கிறீங்க? பதட்ட தேவையில்லை, ரொம்ப நிதானம் அவசியமான ஒன்று. ஜெபம்னு வந்துட்டாலே நாம் நிதானத்தோடு தேவனோட ஜெபிக்க வேண்டிய அவசியமாக இருக்குது. இந்த நிதானத்தோடுனா நாம் ஜெபம் என்பது முழங்கால் படியிட்டு மட்டும்தான் ஜெபிக்கிறதா ஜெபம் அப்படி என்று எல்லாருமே நினச்சிட்டு இருக்கோம். அப்படி கிடையாது. நாம் நடந்தாலும் இருந்தாலும் எழுந்திருந்தாலும் படுத்தாலும் பிரயாணத்தில் இருந்தாலும் அல்லது நாம் வேலை செய்கிற இடமாக இருந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் தேவனோடு உறவில் நம்ம இருக்கணும். எப்படி அழகாக யோசேப்பு அந்த பாவத்திற்கு உடன்படாத காரணம் என்னென்னா, கர்த்தர் என்னை பார்க்கும்போது நான் எப்படி பாவம் செய்வேன்னு கேட்டான். தேவன் என்னை பார்த்துட்ருக்கிறாரு, நான் எப்படி பாவத்துக்கு உடன்படுவேன் அப்படின்னு கேட்டான். இப்போ நாம் எந்த இடத்துல நின்றாலும் வானாதி வானத்தில் இருக்கிற தேவன் நம்மளை பார்த்துட்டே இருக்கிறாருங்கிற உணர்வு நமக்குள்ளே இருக்கணும். அப்படி உணர்வு இருக்கும்போது நாம் உண்மையிலே நாம் எந்த நேரத்துலையும் தேவனோடு நம்ம ஜெபிக்கிற ஒரு உறவில் நம்மளால் இருக்க முடியும். ஸோ இப்போ ஏதாவது முக்கியமான தேவை, ஒரு பிரச்சனை அப்படின்னா தேவனிடத்தில் நாம் போய் அழகாக நாம் ஜெபிக்க நாம் பழகிறவர்களாக நாம் இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த லூக்கா 6ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தில் நான் பார்த்தோம்னா, இயேசுவானவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, அந்நாட்களில் அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டார். நம்ம 2 நிமிஷம் நம்மளுடைய சிந்தனையை சரியாக செயல்படுத்தி நாம் ஜெபிக்க முடியலையே, இவர் எப்படி இராவெல்லாம் ஜெபம் பண்ணியிருப்பார் அப்படின்னா நம்ம அதை நினச்சி கூட பார்க்க முடியல. பயங்கரமான ஆச்சரியமாக இருந்துச்சு. இங்கே என்னன்னு கேட்டிங்கன்னா, நாமெல்லாம் தேவனால் படைக்கப்பட்ட மனிதர்கள், நாம் தேவனிடத்தில் ஜெபிக்கிறோம். அதில் ஒரு லாஜிக் இருக்குது. இவர் தேவனுடைய குமாரன், தேவனுடைய பையன், இவரை கொண்டு தான் உலகத்தையே தேவன் உண்டாக்கினார் என்று இருக்கு. ஆதியிலே அவர் தேவனோடு இருந்தார், தேவனுடைய செல்லப்பிள்ளைய தேவனோட மடியில் இருந்தார். இப்போ இவர் இந்த பூமிக்கு மனுஷனை நம்மை போல மாறி வர்றாரு. மாறி வரும்போது நமக்கு என்ன ரூலோ அதே ரூலை தான் தேவன் தன்னுடைய மகனுக்கிட்டையும் கொடுத்தார். இப்போ அவர் நீதி உள்ள நியாயாதிபதி என்பதற்கு இதை தவிர இதை விட பெரிய சான்று எதுவுமே இருக்க முடியாது. இப்போ நாம் ஜெபித்த தேவனிடத்தில் எப்படி நம்ம எல்லாத்தையும் கேட்டு பெற்றுக்கொள்கிறோமோ அதே லெவலில் தான் தன்னுடைய மகனுக்கும் தேவன் நியமித்து வச்சுருந்தார். இப்போ இரவெல்லாம் அவர் என்ன ஜெபம் பண்ணியிருப்பார் அப்படின்னா, நான் பகலில் நான் காலையில் எழுந்து நான் இந்தந்த ஊருக்கெலாம் போகலான்னு நினைக்கிறேன், அப்படி இல்லைன்னா ஆண்டவரே நான் எந்தெந்த ஊருக்கு போகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துக்கு என்னை கொண்டு போங்கப்பா. நான் பிறர்கிட்ட பேசும்போது கவனமாக பேசணும், பிற காரியங்களை பார்க்கும்போது என் கண்கள் ரொம்ப தூய்மையாக பார்க்கணும், பிறருடைய பேச்சை கேட்கும்போது நான் கோபமாயிடக்கூடாது, பிறர் என்னை அவதூறாக பேசும்போது கோபமாயிடக்கூடாது, எரிச்சல் ஆகிடக்கூடாது, எனக்கு இந்த காதை சரியாக நான் பயன்படுத்த எனக்கு உதவி செய்யுங்கப்பா. இப்படி தான் அவர் என்ன பண்ணியிருப்பார், அவர் ஜெபம் பண்ணியிருப்பார் நான் நினைக்கிறேன். ஸோ இப்படி நம் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நம்மை கோபமுற்ற இடத்துல நம்மளை பாவத்துக்கு தள்ளுகிற அந்த இச்சையான காட்சிகளை பார்க்குற அந்த இடத்துல எப்படி நாம் தேவனோடு ஒன்றித்து இருக்கிறோம். இப்போ இப்படி நம்ம தடுமாறுகிற அந்த சூழ்நிலை வரும்போது நம்ம தேவனை நோக்கி கையை கொடுத்துடணும். ஆண்டவரே என்னை தூக்குங்க, நான் விழுகிற நிலைமையில் இருக்கேன், என்னை தாங்குங்க. இது எல்லா இடத்துலையுமே நம்மளால் செய்ய முடியும். நம்ம நடக்கும்போது, இருக்கும்போது, படுக்கும்போது, எழுந்திருக்கும்போது. இதுதான் தேவன் விரும்பக்கூடிய ஒரு ஜெபமாக இருக்குது. நீங்கள் ஜெபத்தில் நிதானம் அவசியம். இன்றைக்கி மோஸ்ட்லி ஜெபம் அப்படின்னு சொன்னாவே புறஜாதி ஜனங்கள் நம்மளை பார்த்து என்னப்பா இப்படி ஜெபிக்கிறாங்கங்கிற ஏளனப்படுற அளவுக்கு தான் நம்மளுடைய ஜெபமானது இருக்குது. நிறுத்தி நிதானமாக நம்ம ஜெபிக்கிறதே இல்லை. இன்றைக்கி மோஸ்ட்லி கிறிஸ்டியன் 98% பேர் ஜெபம் அப்படின்னு சொன்னால் இந்த படவெடுப்பு தான் இருக்குது. படப்பட்டு போட்டு ஒட்டச்சு அப்படியே என்ன சொல்கிறது அப்படின்னா, அந்த தாளத்தை தட்டி அப்படி நிறுத்தினா, டமட்டு முட்டை தட்டிட்டு நிறுத்தினா படம் நிறுத்திட்டாங்க அப்படிங்கிற சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் நம்மளுடைய ஜெபங்கள்லாம் இருக்குது. இன்னும் நிறுத்தி நிதானமாக தேவன்கிட்ட ஜெபிக்கலாம். நமக்கு என்ன தேவையோ அவர் நம்ம அப்பா தான். எப்போ வேணாலும் நம்ம அப்பா கிட்ட நம்ம பேசுகிறதுக்கு நமக்கு உரிமை இருக்குது. ஜெபம் என்பது உரையாடல் அல்லது பேசுதல் தேவனோடு. இதை நம்ம நிதானமாக செய்யலாம். துதிக்காமல் நீங்கள் ஜெபிக்கணும்னு நான் சொல்ல வரல. நிறைய பேர் ஆண்டவரே சொல்கிறது நாங்கள் துதித்து தானே ஜெபிக்கிறோம். அதெல்லாம் எந்த தடையும் சொல்ல. நம்மளுடைய வேண்டுதலை, நம்மளுடைய விருப்பத்தை தேவனிடத்தை சொல்லும்போது நம்ம எவ்வளவு நிதானத்தோடு சொல்ல வேண்டியிருக்கு. ஒரு கடைக்கு போகிறோம், ஒரு ஜாமான் வாங்க போகிறோம், அந்த கடைக்காரர்கிட்ட நம்ம பேசும்போது எனக்கு ஒரு 4 சோப்பு பேக்கெட்டு அரிசி இல்லை ஏதோ ஒன்று சம்திங் எனக்கு கொடுங்க அப்படின்னு நான் சொல்லும்போது, நான் சொல்கிறதுல நிதானம் இருந்து அந்த கடைக்காரர் அதை கேட்டு உடனடியாக நான் அந்த 4 வார்த்தையில் நான் எனக்கு என்ன தேவையான பொருளை சொல்லிட்டேன்னா அவர் உடனே என்ன செஞ்சுவார்னா அந்த 4 வார்த்தையை 1 நிமிடத்தில் எனக்கு அந்த ஜாமானை எடுத்து என் கையில் கொடுத்துருவார். இப்போ இந்த 4 ஜாமானை நான் கேட்குறதுக்கு, 4 வார்த்தை நான் பேசுகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிடம் நான் எடுத்துக்கிறேன்னு வச்சுங்களேன்.
கடைக்காரன் நான் காலையில் எந்திரிச்ச உடனே நான் வந்துக்கிட்டே இருந்தேன். அல்லேலூயா சோத்திரம் வந்துக்கிட்டே இருக்கும்போது கடைக்காரன் உங்கள் கடையை பார்த்தேன். அல்லேலூயா சோத்திரம். அவர் என்ன சொல்லுவார்னா, எப்பா ஏதோ ஒன்று உங்களுக்கு ஆகி போச்சு, முதல்ல சரிப்பட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி என்ன செய்வார்னா அவர் அடுத்து உங்களுக்கு சாமான் கொடுக்க போயிடுவார். இதை யோசிச்சு பாருங்களேன், இது எவ்வளவு பின்னோக்கி நம்ம இருக்கிறோம். இது மோஸ்ட்லி இது நம்மளுடைய உடம்புலே கலந்துருச்சுங்க, அப்படி வெறி கொண்டு கலந்துருச்சு இந்த ப்ரேயர் அப்படிங்கிறது. அதுக்கு முன்னாடி நம்ம நிதானிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. நிறுத்துங்க. இப்போ நான்லாம் ஆரம்ப காலத்தில் இப்படி தான் பயங்கரமாக நான் ஜெபம் பண்ணால் என் வீட்டுக்காரமா மெதுவாக ஜெபம் பண்ணுங்க, ஏன் இப்படி கத்துறீங்க அப்படின்வாங்க ஃபஸ்ட்டு. ஆனால் என்றைக்கு நாம் ஜெபத்தோடைய அருமை புரியுதோ, என்றைக்கு ஜெபங்கிற ஒரு குவாலிட்டியான ஒரு செயலை நம்ம அறிந்து கொள்ள ஆரம்பிக்கிறோமோ, ஏன் நாம் தேவன்கிட்ட பதட்டத்தோடு நாம் ஜெபிக்க வேண்டிய அவசியமாக இருக்குது? தேவையில்லையே. நாம் நிதானமோடு ஜெபிப்போமே, நான் அமைதியாக ஜெபிக்கலாமே. இப்போ யாருமே இல்லாத இடத்துல நம்ம ரூமில் உட்காந்துருக்கும்போது ஏன் சத்தம் போட்டு ஜெபிக்கணும்? நம்ம அமைதியாக மனதில் தேவனோடு நமக்கும் தேவனுக்கும் கேட்கக்கூடிய அந்த ஒரு உறவோடு நம்ம ஜெபலாம். அப்பா நன்றி சொல்கிறோம்ப்பா, ஆண்டவரே இந்த நாளில் என்னோட நீ கூட இருங்கப்பா, நீங்கள் செய்கிற எல்லாவற்றையும் தேவனே எனக்கு நன்மையாக செய்யுங்கப்பா, எந்த பாவத்திலையும் நான் விழுந்து விடாமல் என்னை பாதுகாத்துக்கொள்ளுங்க. இப்படி நான் ரொம்ப அமைதியோடு நான் ஜெபிக்கலாம். இதனால் ஒன்றும் தேவன் கேட்காம போயிருப்பார். மனசுக்குள்ளே ஜெபிக்கிறதையே அவர் கேட்குறார். இருதயத்தின் நினைவுகளை அவர் அறிந்திருக்கிறார். நீ என்ன யோசிக்கிறியோ அந்த யோசனை வருவதற்கு முன்னே உன் சிந்தனைகளை நான் அறிந்திருக்கிறேன் அப்படிங்கிறார். அவர்தான் கடவுள். அதனால் இந்த ஜெபங்கிற ஒரு முறையை தேவன் ஏன் வச்சிருக்கிறார் அப்படின்னா, ஜெபத்தை தேவன் அந்த மனிதனுக்கு நியமிக்கலைன்னா அவன் கடவுளை மறந்துடுவான். இப்போ எல்லாவற்றுக்கும் தேவனை டிஃபெண்ட் பண்ணி ஒரு மனுஷன் வாழணும், அதற்காண்டி தான் தேவன் ஜெபத்தையே நியமிச்சிருக்க. அவர் கொடூரம் கிடையாது. இதனால் மனுஷன் என்கிட்ட கேட்டால் தான் நான் அவனுக்கு கொடுப்பேன், அந்த எண்ணம் படைத்தவரெலாம் கிடையாது. அவர் மனுஷன் தேவனோட உரையாடுறதுக்கு ஒரு முறை தான் இந்த ஜெபம். இப்போ இந்த உரையாடல்ங்கிற இந்த முறையை தேவன் எடுத்துட்டார்னா மனுஷன் கடவுளையும் சுத்தமாக மறந்துடுவான். இப்போ ஜெபம்ங்கிற ஒன்று இல்லைன்னா மனுஷனுக்கும் தேவனுக்குமான கனெக்டிங் ரொம்ப குறைஞ்சிடும். அதனால தான் இந்த ஜெபம்ங்கிற ஒரு முறையை தேவன் வச்சிருக்கிறாரு. ஜெபம் இல்லாத கிறிஸ்தவன் உயிர் இல்லாத கிறிஸ்தவன். நான் இன்னைக்கு சொல்லுவேன், நீங்கள் எழும்போதும் நடக்கும்போதும் இருக்கும்போதும் அமரும்போதும் தூங்கும்போதும் என்ன செய்தாலும் எல்லாவற்றையும் குறித்து நீங்கள் ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தோடு நீங்கள் தேவனுக்கு என்ன செய்யுங்க, தெரியப்படுத்துங்கள் அப்படின்னு வேதவசனம் சொல்லுது. ஆகவே நம்ம ஜெபத்தை ரொம்ப குவாலிட்டியாக நிதானமாக நிறுத்தி எப்படி நாம் ஜெபிக்கணும் அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கொண்டு ஜெபிக்கணும். இதில் எல்லாருமே என்ன செய்வாங்க, நம்ம ஜெபம் முடிக்கும்போது இயேசு நாமத்தில் பிதாவே ஆமென் அப்படின்னு சொல்லி முடிக்கும்போது இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென்னு சொன்னப்போ ஜெபம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறாங்க. ஸோ அந்த இயேசுவின் நாமத்தில் நாம் பிதாவிடத்தில் கேட்க வேண்டிய அவசியம் இருக்குது. அவர் இயேசு சொன்னார், என் நாமத்து நிமித்தம் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு தருவேன். என்னை அல்லாமல் பிதாவிடத்தில் ஒருத்தனும் வரவே முடியாது, நான் தான் என் பிதாவுக்கு உங்களை கூட்டிகிட்டு போகிற வழியாக இருக்கிறேன். இப்படிலாம் இயேசு சொல்லியிருக்கேன். இயேசுவின் நாமத்திற்கான ஒரு குவாலிட்டி இருக்குது. நாம் அதை இன்னொரு வீடியோவில் இயேசுவின் நாமத்தை கொண்டு ஏன் ஜெபிக்கணும் ஆண்டவர் சொல்லியிருக்கார் அப்படிங்கிறத நிச்சயமாக நாம் தேவனுடைய சித்தம் நமக்கு கிடைத்தால் நிச்சயமாக அதில் நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி இந்த வீடியோடைய நோக்கம், இந்த செய்தியோடைய நோக்கம், நீங்கள் ஜெபம் பண்ணும்போது நீங்கள் முழுவதும் ஜெபித்தாலும் சரி அல்லது 2 நிமிடம் ஜெபித்தாலும் சரி, நீங்கள் ஜெபிக்கும்போது உங்கள் இருதயத்தின் உள்ளத்தில் இருந்து வெளிவேடக்காரரை போல இல்லாமல் தேவனும் நீங்களும் 1-to-1 கனெக்டிங்கில் பதட்டம் இல்லாமல் நிதானத்தோடு நீங்கள் ஜெபிக்கும்போது உங்கள் ஜெபத்திற்கு தேவன் பதில் கொடுக்கிறதா இருக்கிறார். ஜெப வீரன் தானியேலை குறித்து நம்ம சொல்லணுமா எவ்வளவோ சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இப்படி ஜெபிக்கிற வீரர்கள் பைபிளில் நிறைய பேர் இருக்காங்க. அதனால் நீங்களும் ஜெப வீரர்களாக மாறுங்க, தேவன் உங்களை மாற்றுவார். தேவன் தாமே உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பார். நாம் எல்லோரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.